ஜெபத்துக்கும் பதிலை பெற்றுக்கொள்வதற்கும் இடையில இருக்கிற இந்த 3 காரியங்கள் என்ன? ஒன்று, ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்குது சோர்ந்து போகாமல், அப்படின்னா சோர்வடைய பண்ணுகிற இந்த 3 காரியங்கள் என்ன? நம்மளை சோர்ந்து போக பண்ணுகிறதுக்குன்னு சில 3 காரியம் இருக்குது. இந்த 3 தான் நம்மளை சோர்வடைய பண்ணுவது. எவைகளை பார்க்கிறோம், எவைகளை கேட்கிறோம், ஏதோடு நம்மை இணைத்துக் கொள்கிறோம். இந்த 3 கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அல்லது இந்த 3ல் ஏதாவது தப்புன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சோர்ந்து போவோம். இப்போ ராஜாவுடைய சமூகத்தில் யாரும் துக்க முகத்தோடு இருக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ அவன் பான பாத்திரம் பண்ணும் பொழுது, அதாவது ராஜாவுக்கு சர்வ் பண்ணும் பொழுது, இது வரைக்கும் அவன் முகம் துக்கமாக இருந்தாலும் இப்போ துக்கமாக இருக்கிறான். ராஜா பார்த்துட்டாரு, நெகமியா அவனுக்கு இது வியாதியான்னு கேட்குறாரு. இல்லை இல்லை எனக்கு வியாதியெல்லாம் இல்லை. இல்லை உன் முகம் துக்கமாக இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் என்ன பண்ணா பாருங்க, கவனிக்கிறீங்களா? இப்போ ஏன் துக்கமாக இருக்கிறாருங்க? ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மனசில் வியாகுலம். ஒரு நீங்கள் இந்த இடத்துல அப்படி உட்காந்துருக்கலாம், ஏதோ ஒரு மனசில் பிரச்சனை, ஏதோ ஒரு வியாகுலம். அந்த பிரச்சனை மாறினா சரியாக போயிடும், இந்த பிரச்சனை என்னை விட்டு விலகுனா சரியாக போயிடும், அல்லது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடச்சுன்னா சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் இன்னைக்கு வியாகுலம், மனசில் துக்கமாக இருக்கீங்க. இப்போ நெகேமியாவுக்கு அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிற செய்தியை கேட்டு மனசு துக்கமாக இருக்குது. இந்த துக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மறுபடியும் அலங்கம் கட்டப்படணும் அப்படின்ற மனசில் ஜெபிக்கிறான். மறுபடியும் கட்டப்படணும், இதுக்கு என்ன வழி? ஆனால் துக்கமாக இருக்கிறான். ராஜா முகத்தை பார்த்துட்டாரு, அவன் துக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு, உனக்கு வியாதி இல்லை ஏதோ துக்கமாக இருக்க என்னப்பான்னு கேட்கும் பொழுது என்ன பண்ணா பாருங்க, 4வது வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான், கவனிங்க, ராஜா சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராஜா பக்கத்தில் ராணி உட்காந்துருக்காங்க, அங்கே பக்கத்தில் ராணி உட்காந்துருக்காங்க, பையில் போட்டுக்குது, பக்கத்தில் ராணி உட்காந்துருக்காங்க. 2 பேரும் கேட்குறாங்க, என்ன நெகேமியா துக்கமாக இருக்கிற அப்படின்னு கேட்டோடனே பயந்துட்டான். பயந்து, இல்லை என் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்குது, என்னுடைய பிதாக்களுடைய கல்லறைகள்லாம் சேதமாக இருக்குது, அதை நான் கேள்விப்பட்டேன், என் மனசு தாங்க முடியல. அப்படியா, சரி உனக்கு என்னதான் வேணும் சொல்லு. விடுங்க, ராஜா பாருங்க, உனக்கு என்னதான் வேணும் சொல்லணுன்னே அந்த செகண்ட் அவன் என்ன பண்ணான்னா கர்த்தரை நோக்கி என்ன செய்யறான், ஜெபம்ன்ற. அவசரப்பட்டு அவன் எதுவும் சொல்லலை. ஆண்டவரே என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? விசுவாசப்படிகள் அவசரப்படக்கூடாது எந்த விஷயத்திலையும். கவனிக்கிறீங்களா? ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சுத்தமாக அங்கே சில காரியங்கள் சொல்கிறான். கவனிங்க, அந்த அலங்கத்தை கட்டுவதற்கும் ஆலயத்தின் கதவுகளை மாற்றுவதற்குமான தேவைகள் என்னவோ அதை எனக்கு தரணும். சிம்பிள், அதுதான். என்னது? ஒரே ஜெபம் தான். என்னது? அலங்கம் கட்டுவதற்கான வேலைப்பாடுகளுக்கான அந்த என்ன சொல்கிறது மெட்டீரியல்ஸ் 2, ஆலயத்துக்கான கதவுக்கான காரியங்கள். 2வது கேட்குறேன், என்ன கேட்குறேன்னா, நான் போகும்பொழுது பல ராஜாக்களை தடுக்க வாய்ப்புகள் உண்டு, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், லட்சம் கொடுக்கணும். ஓகே தரேன், சாங்ஷன், உடனே நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக உண்மையாக வேலை செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் அதிகாரிகளுக்கு நீங்கள் உங்கள் பாஸ் உங்களுக்கு தயவு பாராட்டுவாங்க. நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா, நேரத்திலும் சரி பணத்திலும் சரி வேலையும் சரி உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு மேலிடத்துலேருந்து கர்த்தர் தயவு பாராட்டுவார், அனுகூலமான காரியத்தை உண்டு பண்ணுவார். ஏமாத்திடாதீங்க, வேலையில் பணத்தில் ஏமாத்திடாதீங்க, உண்மையாக இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை அநேகத்துக்கு அதிகாரி கட்ட வைப்பார்.